வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரு புதிய வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா வேவ் ப்ரைம் 47 போட்டிருக்காங்க. அதாவது என்ன ஒரு கேட்ஜெட் சந்தைக்கு புதுமையாக வந்தாலும் சரி தான் நம்ம சேனலில் உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா நம்முடைய நண்பர்கள் அந்த பொருளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ் கூட என்னென்ன வரும், அப்புறம் வாரண்டி எந்த மாதிரி பண்ணுறாங்க, குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இதை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக ஆழமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வாட்சை நம்ம இன்றைக்கி பிரிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான வாட்ச்னு சொல்ல முடியாது, ப்ரீமியமாக இருக்குது. ஓரளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறமா இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா எப்போவுமே போட்டு தர்றது மாதிரி போட்டோட ஸ்டிக்கர் இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்புறமா அது கூடவே வாரண்டி கார்டு வருது. 1 இயர் வாரண்டி இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை காமிக்கிறேன் பாருங்கள். வாட்சை பார்க்குறதுக்கு ஸ்ட்ராப்பெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. கொஞ்சம் குவாலிட்டி விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்ட்ராப்பு பரவாயில்ல அப்படி சொல்லிக்கலாம். அப்புறம் வாட்ச் பார்க்குறதுக்கு ஹெட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நண்பா, வாட்ச் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா மக்கள் விரும்பக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன் சைஸு. ஏன்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்னு விரும்புவாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா 4.29 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. இன்ச்சு படி பார்க்க போனீங்கன்னா 1.69 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பேசிக்கான வாட்சில் வரக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சில் வரக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP67 ரேட்டிங் தந்திருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃபு, ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன் தான். இதுக்கப்புறமா 700க்கு மேற்பட்ட ஆக்டிவ் மோட்ஸ் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதாவது 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே போதுமான அளவுக்கு பேக்கப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெதர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்குது. இதை தவிர்த்து கிரிக்கெட் ஸ்கொயர் அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். மெனுக்குள்ளாடி என்டர் ஆகி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது பேசிக்கான ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை தவிர்த்து ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்கிறத பார்த்துடலாம். நண்பா, இதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் நிறைய தந்திருக்காங்க. கலவையில் தந்திருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணாங்கன்னு தோன்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸை பார்க்கும்போது ஃபுல் ஹெல்த் ரிப்போர்ட்டும் வாட்ச் ஃபேஸில் வரத மாதிரி வினோதமாக பண்ணியிருக்காங்க. அதாவது வரவேற்கத்தக்க மாதிரியும் இருக்குது. அப்படி ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி வந்துடுது. இதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஹெல்த்துக்காக பண்ணீங்களோ அந்த ரிப்போர்ட் அங்கே வந்துடும். தென் இன்னொரு யூனிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கிரிக்கெட் அப்டேட் உங்களுக்கு ஸ்கொயர் அப்டேட் அங்கே தெளிவாக வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. இப்படியும் நீங்கள் மெனுக்குள்ளாடி போய்க்கலாம். இல்லைனா டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உள்ளாடி என்டர் ஆகிக்கலாம். மெனுக்குள்ளாடி போனீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்குது. ஆக்டிவிட்டி ரெக்கார்டு, அப்புறம் மெசேஜஸ்ஸு, அப்புறமா பிபி லெவல்ஸ், அப்புறம் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல், அப்புறம் வெதர் அப்டேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், கேமராவோட ஷட்டர் ரிமோட்டு, ஃபைண்ட் மை டிவைஸ், யூட்டிலிட்டி அப்ளிகேஷன், கால்குலேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வாட்ச்லேயும் வர மாதிரி விஷயங்கள் தான் தந்திருக்காங்க. மெனு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இவ்வளோ தான் நண்பா. இதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள், அதாவது கால் பண்ணக்கூடிய வசதி இதில் கிடையாது. ரேட்டு 2600 ரூபா போட்டிருக்காங்க. TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுவே இப்போது பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வசதியோடு வரது மாதிரி வாட்சஸ் நிறைய இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் ஹைலி டிமாண்டில் இருக்கக்கூடிய வாட்ச் பார்த்தீங்கன்னா பெபிளோட ஒரியான் ஒரு வாட்ச் இருக்குது. ஃபாதர் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிக்கலாம். அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா மெட்டல் பாடி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதோட ஒரு 400 ரூபாவோ 600 ரூபாவோ கூட வரும். அந்த வாட்சோட ரிவ்யூ வேணுனாலும் கார்டில் கொடுக்குறேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். பார்த்துக்கோங்க, 2 வாட்சையும் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு கால் வசதி, வாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கால் வசதி கிடையாது. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கோங்க. பைலிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வாட்சஸ், எந்த மாதிரி கேட்ஜெட்ஸை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.